அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் 8ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். யூனிட் 8ல ஒரு முக்கியமான டாபிக்கான தமிழ் இலக்கிய வரலாறு, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் சங்க இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து யூனிட் 8ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா வருஷம் குரூப் 1 பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் கிட்ட வந்துடும். ஸோ இந்த ஒரு டாபிக்ல இருந்து இதுல சோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னா 6th to 12th சமச்சீர் புக் வந்து படிச்சுக்கோங்க. சரியா? 6th to 12th சமச்சீர் புக், அதாவது போத் ஜென்ரல் தமிழ், அதாவது இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல இருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ பொது தமிழ் புக் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும் இந்த பகுதிக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள சமச்சீர் புக்ல 11th எத்திக்ஸ் புக் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 11th எத்திக்ஸ் புக்ல படிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல இந்த யூனிட் 8 மைக்ரோ டாபிக்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும், இந்த தலைப்புக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா சொல்லிட்டு ஒரு புக் வந்து இருக்கும். ஸோ அந்த தேவிரா புக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்கறாங்க. ஸோ குரூப் 1 லெவல்ல, குரூப் 2 லெவல்ல அதுல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தால எந்த மாதிரி கொஸ்டின்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த முந்தைய ஆண்டு வினாக்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு தெளிவா வந்து புரியும். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்ப்போம். இந்த 50 கேள்வி வந்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை கேள்வினா 50 கேள்வி பார்க்க போறோம். இந்த 50 கேள்வியில மோஸ்ட்லி எல்லாமே ரிப்பீட்டடா தான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 50 கேள்வியில இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் INMல லீடர்ஸ் தலைவர்களை பத்தி நம்ம போட்டிருந்தோம். சரி, அந்த தலைவர்களை பத்தி பார்க்காதவங்க வீடியோ சேனல் யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி INM சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யூனிட் 8ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினான இந்த டாபிக் தமிழ் இலக்கிய வரலாறு அது தொடர்பான ஒரு 50 கேள்வி வந்து பார்க்க போறோம். இந்த 50 கேள்வி ரொம்ப எலாபரேட்டா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லு வந்து முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். சரியா? திருக்குறள் தான் ஃபர்ஸ்ட். ஸோ திருக்குறள் தான் குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். சரியா? இந்த மாதிரி திருக்குறள், தொல்காப்பியம், சரியா? திருக்குறள் அதாவது ஒரு 2 நூல் நான் வச்சுக்கோங்க. திருக்குறள், தொல்காப்பியம். சரியா? இந்த 2 நூல் வந்தா இது 2 வந்து ஆன்சரா போட்டுருங்க. இந்த 2 நூல் ஆப்ஷன்ல வந்தா இந்த 2 நூல் வந்து ஆன்சர் வந்து போட்டுருங்க. ஸோ இது 2ல ஏதாச்சும் ஒண்ணு, ரெண்டுமே ஆப்ஷன்ல வந்து இருந்தா அதை நீங்க படிச்சிருக்கணும், அந்த கொஸ்டின் படிச்சிருக்கணும். இந்த 2ல ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு ஆப்ஷன்ல இருந்தா வந்து அது வந்து நீங்க ஒண்ணு திருக்குறளோ இல்லை தொல்காப்பியம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லா தொல்காப்பியம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. இன்னொன்னு திருக்குறள் பேஸ் பண்ணி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல 2 உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் பட்சத்துல, தெரிஞ்ச கொஸ்டின் இல்ல தெரியாத கொஸ்டின் பட்சத்துல இந்த ரெண்டு கொஸ்டின் 2 இது வந்து இருந்துச்சுன்னா, இந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுருங்க. அந்த ஆப்ஷன்ல திருக்குறளோ இல்ல தொல்காப்பியம் இருந்தா அது வந்து ஆன்சர் வந்து போட்டுருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா திருக்குறள். சரியா? அடுத்து சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் சோழன். சோழ மன்னர்களே மிக முக்கியமானவரான முதலாம் ராஜேந்திரன் தான் சீன அவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன். ஸோ இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட்டடா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ராஜேந்திரனை பத்தி 4 ராஜேந்திர சோழனை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். சரி, அந்த கரிகாலன் சோழன் இருக்கும். ஸோ கரிகாலன் சொன்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன் சோழனும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கல்லணை, கல்லணையை கட்டியவர் கரிகாலன் சோழன். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலில் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. சரி, 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து இருக்கு. இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வி கனகசபை அவர்கள். சரி, வி கனகசபை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடா திருப்பி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் அப்படியே வீடியோ பாக்குறப்ப இந்த கொஸ்டின் எல்லாமே மனப்பாடம் பண்ணுவாங்க. சரியா? இந்த நூல் பார்த்தோம் 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் அப்படின்னு இந்த நூலை எழுதினவர் யாருன்னா வி கனகசபை அவர்கள். அடுத்து கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவி அவைகள் யாவைன்னு கேட்கறாங்க. சரி, அந்த அவைகள் வந்து கொடுத்திருக்காங்க. சபா மற்றும் சந்தி, ஐம்பெருங்குழு, எண்பராயம், அஷ்டதிக்கஜங்கள், அஷ்டபிரதான,
ஊர் மற்றும் மன்றம். ஸோ இதுல நல்லா கவனிச்சீங்கன்னு பாருங்க, ஒரு ஆப்ஷன் நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து சங்ககால மன்னர் கொடுத்துருக்காங்க, சங்ககால மன்னர். ஸோ சங்ககால மன்னர்னா கண்டிப்பா நம்ம தமிழ் மன்னர் தான் இருக்கும், சரியா? இங்க வந்து அஷ்டதிக்கஜங்கள், அஷ்டபிரதான், இது வந்து பாத்தீங்கன்னா மராத்தா மற்றும் முகலாயர்கள் யூஸ் பண்ணா அந்த அவை அஷ்டபிரதங்கள் அப்படின்னா 8 மந்திரிகள், அதே மாதிரி அஷ்டகஜங்கள்னா 8 மந்திரிகள், சரியா? இது வந்து மராத்தா பீரியட்லயும் விஜயநகர் பீரியட்லயும், மராத்தா பீரியட்லயும் விஜயநகர் பீரியட்லயும் யூஸ் பண்ண ஒரு டேர்ம் தான் இந்த அஷ்டதிகஜங்கள், அஷ்டபிரதான். ஸோ அப்ப இது வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா நீங்க, சரியா? மிச்ச 3 ஆப்ஷனை பாருங்க. ஒன்னு சபா சமிதி, இன்னொன்னு ஊர் மற்றும் மன்றம், ஐம்பெருங்குழு, எண்பராயம். ஸோ இதுல உங்களுக்கு கேள்விப்படாத ஒரு இதுன்னு பாருங்க, கேள்விப்படாத ஒரு ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. நீங்க வந்து சபா சமிதி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஊர் மன்றம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படாத பேர் பாத்தீங்கன்னா ஐம்பெருங்குழு, எண்பராயம். இந்த மாதிரிதான் தெரியாத கொஸ்டின் வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும், சரியா? ஐம்பெருங்குழு, எண்பராயம், இதுவுமே இந்த கொஸ்டின் திருப்பி கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, சரி? அப்ப தெரியாத ஆப்ஷன், தெரியாத ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க போட்டுருங்க, அது கரெக்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சங்க காலம் சொல்லிட்டாங்க, சபா மற்றும் சமிதி வந்து உங்களுக்கு சங்க காலத்துல அது ஒரு பேரே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு, அதனால இதே எலிமினேட் பண்ணிடலாம். இது முக்கியமான ஒரு தெரியாத ஒரு பேர் வந்து ஐம்பெருங்குழு, எண்பராயம். ஸோ இந்த அஷ்டஜிகஜங்கள், அஷ்டபிரதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம், சரி? இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சு எலிமினேட் பண்ணணும். இந்த டாபிக் யூனிட் 8ல இந்த டாபிக் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எங்க இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்க மைண்டை யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணலாம் உங்களுக்கு, சரியா? அடுத்து சேரர்களின் அடையாள மாலை எதுன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம 3 மன்னர்கள் இருப்பாங்க முக்கியமானவர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சரியா? சேரர்களின் அடையாள மாலை எதுன்னு பாத்தீங்கன்னா பனம்பூ. பனம்பூ தான் சேரர்களின் அடையாள மாலை, சரியா? சேரர்களின் அடையாள மாலை பனம்பூ. அதே மாதிரி அத்திப்பூ வந்து சோழர்களின் அடையாள மாலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேப்பம்பூ பாத்தீங்கன்னா பாண்டியர்களின் அடையாள மாலை, பாண்டியர், சரியா? அப்ப சேரர்களின் அடையாளம் பூ பாத்தீங்கன்னா அடையாள பூ மாலை வந்து பனம்பூ மாலை, அதே மாதிரி சோழர்களின் அடையாளம் பூ மாலை அத்திப்பூ மாலை, பாண்டியர்களின் அடையாளம் பூ மாலை வேப்பம்பூ மாலை, சரியா? அடுத்து கிபி 470ஆம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திராவிட சங்கம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா மதுரை தான் இருக்கும், சரியா? நல்லா பாருங்க, இதுல 2 தான் தமிழ்நாடு சேர்ந்த ஊரா இருக்கு, ஒண்ணு காஞ்சிபுரம், இன்னொன்னு மதுரை. இது 2மே இல்லை, பிரம்மகிரி வராது, மைசூரும் வராது. மைசூர் பிரம்மகிரினா என்னது? சவுத் இந்தியா தான், தமிழ்நாடு சேர்ந்தது இல்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சினால தமிழ்நாடு சேர்ந்த ஊர் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஒண்ணு காஞ்சிபுரமா இருக்கணும், ஒன்று மதுரையா இருக்கும், சரி? எங்க திராவிட சங்கம்னு சொல்றாங்க, முச்சங்கம் வளர்த்த ஊர் எது? மதுரை தான். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து மதுரை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சு ஆன்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே இந்த கொஸ்டின் எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணலாம், உங்க அறிவை யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், எலிமினேட் பண்ணி போடலாம் ஈஸியா, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணீங்க, ஒன்னு பிரம்மகிரி, மைசூர், 2யுமே எலிமினேட் பண்ணிருங்க. ஒன்னு காஞ்சிபுரமா மதுரையான்னு பார்த்தா திராவிட சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முச்சங்கம் வளர்த்த ஊரும் மதுரை. ஸோ இதுக்கு அந்த ஆன்சர் வந்து மதுரை, சரியா? அடுத்து வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம், இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? சரியா? நான் என்ன சொன்னேன், தொல்காப்பியம், திருக்குறள். 2ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா ஆன்சரா போட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல 2மே இருக்கு, திருக்குறள் இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு. இதுலயும் ஒண்ணு பாருங்க, திருக்குறள் எப்படி வரும்னா குறள் மாதிரி வரும், சரியா? குறள் மாதிரி, அதாவது இந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ துப்பாக்கு துப்பாய், துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய், தூமலைன்னு சொல்லிட்டு மேல 4 சீரும் கீழே 3 சீர் இருக்கும், மொத்தம் 2 அடி 7 சீர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருக்குறள் இது வராது. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், 2 ஆப்ஷன்ல ஒரு 4 ஆப்ஷன்ல திருக்குறளோ தொல்காப்பியம் இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வரும்னு சொன்னேன். இதுல நீங்க திருக்குறள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், சரி? அப்ப ஆப்ஷன் வந்து தொல்காப்பியம். அப்ப தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்ல இருந்துச்சு, ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆப்ஷன் வந்து போட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். இந்த திருக்குறள் கண்டிப்பா வராதுன்னு தெரியும். அப்ப திருக்குறள், தொல்காப்பியம், 2ல ஏதாச்சும் ஆன்சரா போட்டிருக்கா, இங்க வந்து தொல்காப்பியம் வந்து இருக்கு, அதனால தொல்காப்பியம் தான் ஆன்சர். ஸோ இது மாதிரிதான் இந்த வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th எத்திக்ஸ் புக்ல வந்து இருக்கு, சரி? 11th எத்திக்ஸ் புக். ஸோ இதெல்லாம் நீங்க லைன் பை லைன் படிச்சாதான் அதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு நான் வரும். ஸோ அதெல்லாம் Group 1 கொஸ்டின் உங்களுக்கு, இதை Group 1 கொஸ்டின் 2019 கேட்ட Group 1 கொஸ்டின். ஸோ இதுதான் 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கு இந்த லைனு. அதனால படிக்க சான்ஸ் இல்லை. ஸோ நீங்க ரொம்ப படிச்சாலும் அங்கே நாவும் வராது உங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. அப்ப வரப்போற Group 1லயும் உங்களுக்கு Group 1லயும் Group 2லயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் வந்து அதுல வந்து போட்டுருங்க ஆன்சர், சரியா? அடுத்து
குறள் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யான்னு கேட்கலாம். குறள் குறித்த சிறந்த விளக்க உரையை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பரிமேலழகர். அதனாலதான் இவர் உரையை நம்ம சிறந்த உரைன்னு சொல்லுவோம். திருக்குறளில் சிறந்த உரை எதுனா பரிமேலழகர் உரை. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பரிமேலழகர். சரியா? ஸோ குறள் குறித்த சிறந்த விளக்க உரை. கம்பர் வந்து சான்ஸே இல்லை. அவர் வந்து கம்பர் ராமாயணம் எடுத்திருக்காரு. இது எலிமினேட் பண்ணிடலாம். காலமேக புலவர் வராது. அகஸ்தியரும் அவர் வந்து ஒரு முனிவர். அவர் எதுக்கு திருக்குறள் உரை வந்து எழுதியிருக்க போறாரு. ஸோ ஆன்சர் வந்து பரிமேல் அழகர். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்கிறாங்க. புறநானூறு யாரை குறிப்பிடுகிறதுனா மாங்குடி மருதனார். ஸோ அப்ப மாங்குடி மருதனாரை தான் புறநானூறு என்ன சொல்லுது? கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு குறிப்பிடுவது மாங்குடி மருதனாரை. இவர் மாங்குடி மருதனார் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களை பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மதுரை காஞ்சி எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் அவர்கள். சரியா? மதுரை காஞ்சி. அதே மாதிரி நப்பூதனார் பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு எழுதியிருப்பாரு. முல்லைப்பாட்டு. சரியா? சோ இது எப்படி நான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதி. அந்த காட்டுல யார் இருப்பாங்கன்னா பூதா இருப்பாங்க. சரியா? காட்டுலதான் பூதா இருப்பாங்க. அப்ப நப்பூதனார் முல்லைப்பாட்டு. அதே மாதிரி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி. சோ மதுரை மாங்குடி மதுரை மாதான் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி. அதே மாதிரி நப்பூதனார் முல்லைப்பாட்டு. சோ 10 பாட்டுல முல்லைப்பாட்டு எழுதுறவரு நப்பூதனார். சோ முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதி. இப்ப காட்டுல யார் இருப்போம்? பூதா இருப்போம். சரியா? இந்த கூலவாணிகள் சாத்தனார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சொல்லுவோம். ஸோ சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் தான் கூலவாணிகள். ஸோ வணிகம் செஞ்சவர். ஸோ அதனால அவரை நம்ம கூலவாணிகள் சாத்தனார்னு சொல்லுவோம். இவர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சரியா? மணிமேகலை. கூலவாணிகள் சாத்தனார் எழுதினது மணிமேகலை. நப்பூதனார் எழுதின முல்லைப்பாட்டு. மாங்குடி மருதனார் எழுதுனது மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சியும் முல்லைப்பாட்டும் என்னது 10 பாட்டு நூல்கள். இந்த மணிமேகலை வந்து 50 ஒரு நூல். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். குலவாணிகள் சாத்தனார் என்று அழைக்கப்படுகிற சீத்தலை சாத்தனார் அவர்கள். சரியா? அடுத்து கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட, நான் என்ன சொன்னேன்? திருக்குறள தொல்காப்பியம் இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வந்து ஏதாவது ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க, தொல்காப்பியம் இருக்கு, மதுரை காஞ்சி இருக்கு, பட்டினப்பாலை இருக்கு, 10 பாட்டு இருக்கு. அப்ப இதுல எதாவது ஆன்சரா இருக்கும்? தொல்காப்பியம் தான் ஆன்சர். சரியா? அப்ப தொல்காப்பியம் திருக்குறள் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஆன்சர் வந்து போட்டிருக்கேன். கிறிஸ்தவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். சரியா? அடுத்து பசிப்பினி மருத்துவர். பசிப்பினி மருத்துவர் யாருன்னா வள்ளலார். நன்னூர் புலவர். நன்னூர் புலவர். குருமுனி யாருன்னா அகஸ்தியர். பசி தெரிஞ்சதுக்கு வந்து நீங்க போட்டிருங்க. சரியா? இந்த குருமுனினா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அகஸ்தியர். சிலம்பு செல்வர் யாரு? மாப்போ சிவஞானம். இது ஜென்ரல் தமிழ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நன்னூல் புலவர் யாரு? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதுற சீத்தலை சாத்தனார் தான் நம்ம நன்னூல் புலவர் சொல்றோம். பசிப்பினி மருத்துவர் யாருன்னா வள்ளலார். சரியா? ராமலிங்க அடிகளார் என்னும் பொருள் என்று அழைக்கப்படுகிற வள்ளலார். அதே மாதிரி குருமுனி வந்து அகஸ்தியர். சிலம்பு செல்வர் வந்து மாப்போ சிவஞானம் அவர்கள். சரியா? அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லிட்டு 5 இணைகள் இருக்கு. அந்த 5 இணைகள் வந்து கண்டிப்பா வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ இப்போ வரப்போற குரூப் 1 குரூப் 2லையும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த திணைகள், வழிபடுகிற தெய்வம், அதே மாதிரி லொகேஷன், அவங்க என்னென்ன தொழில் பண்ணாங்க, ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சரி, இந்த இடத்துல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி, மலைகள் பகுதி. முல்லை காட்டுப்பகுதி, காடும் காடு சார்ந்த பகுதி. மருதம் வயலும் சார்ந்த பகுதியும் வளமான பகுதி. சரியா? வயல்னா வளமா தான் இருக்கும். ஸோ மருதம் வளமான பகுதி. நெய்தல் கடல் பகுதி, கடலும் கடல் சார்ந்த பகுதி. சரி, இந்த தெய்வங்கள் வந்து பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல பாத்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பகுதியும், குறிஞ்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதி. மருதம் வந்து வயல் சார்ந்த பகுதியும். அதே மாதிரி நெய்தல் வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதியும். பாலை வந்து பாத்தீங்கன்னா மணல் சார்ந்த பகுதியும். சரியா? அடுத்து சங்கமலி தமிழ் என்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. சங்கமலி தமிழ் என்றவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். சரி, திருமங்கை ஆழ்வார். சங்கமலி தமிழ். தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எதுன்னு கேட்கிறாங்க. தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எதுனா காஞ்சி திணை. சரி, காஞ்சி திணை. ஸோ மிச்ச எல்லா திணையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி திணை. வெற்றி திணை என்னன்னா ஆணிரை கவர போவாங்க பாத்தீங்களா? ஆணிரை கவர போறதுக்கு பேர் வந்து வெற்றி திணை. ஆண்களை ஆணிரைகள்னா ஆடு மாடுகள் கால்நடைகள் சொல்லுவோம். கால்நடைகளை கவரும் போகும்போது வீரர்கள் வந்து சண்டை போடுவது வந்து வெற்றி. சரியா? கறந்தை அப்படின்னா அவங்க கறந்துட்ட, அதாவது வெற்றினா ஆணிரைகளை வந்து மன்னர்களிடம் போரிட்டு ஆணிரைகளை கவர்றதுக்காண்டி போடுறது வந்து வெற்றி திணை.
ஸோ கரந்தை திணையை பார்த்தீங்கன்னா மீட்டு எடுக்கிறது. ஸோ போய் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா இவங்க போய் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கறந்துட்டு வருவாங்க. ஸோ கரந்தை திணை. ஸோ வெச்சிக்கு ஆப்போசிட் தான் கரந்தை திணை. சரி, வெச்சிக்கு ஆப்போசிட். வெச்சின்னா ஆணிரைகளை போய் சண்டையிட்டு போய் கவர்றது. கரந்தைனா கவர்ந்துடுறத அப்படியே மீட்டு எடுக்கிறது தான் கரந்தை. ஆணிரைகளை மீட்டு எடுக்கிறது கரந்தை. வஞ்சி திணை பாத்தீங்கன்னா ஒரு அரசர் இன்னொரு நாட்டின் மீது மண்ணாசை கொண்டு போர் புரிவது தான் வஞ்சி திணை. சரி, ஒரு அரசர் இருக்காரு. இந்த அரசர் வந்து அடுத்த நாட்டு அரசர் மீது அந்த அரசரின் மண்ணாசை மீது போர் கொண்டு போர் தொடுவதுதான் வஞ்சி திணை. அப்ப வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி திணை. சரி, இந்த 4 திணை பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியமானது. வெச்சினா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெச்சினா ஆணிரைகள் சொல்லிட்டோம். அப்ப ஆணிரைகளை கவர்ந்து வீரமரணம் அடையும் ஆணிரைகளை கவர்ந்து போரிடும் போது வீரமரணம் அடைபவர் அவர் வந்து புதைக்கிறதா நடுக்கல் வழக்கம் சொல்லுவோம். நடுக்கல் வழக்கம். இந்த நடுக்கல்லை பத்தி பேசுறதுன்னா வெச்சி திணை. சரியா, வெச்சி திணை. அதனால இப்ப நான் வச்சுக்கோங்க, வெச்சினா ஆணிரைகளை கவருதல். அந்த ஆணிரை கவரும் போது ஒரு வீரர் வந்து மரணம் அடைஞ்சிட்டா அவர் வந்து புதைக்கிறப்ப நடுக்கல்ல வந்து நடுவாங்க. அந்த நடுக்கல்லை பத்தி பேசுறது வெச்சி திணை. சரி, வெச்சி திணை. அதே மாதிரி கரந்தை மீட்டு இருக்கிற அந்த ஆணிரைகளை கவர்ந்து வருவதுதான் கரந்தை திணை. வஞ்சி திணைனா ஒரு அரசர் மற்றொரு நாட்டின் மீது மண்ணாசை கொண்டு போர் தொடுப்பதான் வஞ்சி திணை. காஞ்சி திணைனா அதுதான். சோ தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும். சோ தம் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் திணை தான் காஞ்சி திணை. சரியா, அடுத்து பாணன் என்பவர் யாருன்னு கேட்கிறாங்க. பாணன் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டு பாடுபவர். பாணன் என்பவர் பாட்டு பாடுபவர். பாடினி அப்படின்னா பெண்பார் புலவர். சரியா, பாணன் அப்படின்னா ஆண். சரியா, ஆண் பாட்டு, அதாவது பாட்டு பாடும் ஆண் புலவர் தான் ஆண் தான் இந்த பாணன். பாடினி அப்படின்னா பாட்டு பாடும் பெண்ணு தான் பாடினின்னு சொல்லுவோம். இப்போ பாணன், பாடினி, இது 2 நான் வச்சுக்கோம். அடுத்து தமிழ் ஞானபீட விருது பெற்றவள் யாருன்னு கேட்கிறாங்க. தமிழ் ஞானபீட விருது பெற்றவள் யாருன்னு பாத்தீங்கன்னா அகிலன் ஜெயகாந்தன். ஸோ அகிலன் தான் ஃபர்ஸ்ட் ஞானபீட விருது பெற்றவர். எந்த புக்குக்கு பாத்தீங்கன்னா சித்திரப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு புக்குக்கு வாங்கியிருப்பார். சித்திரப்பாவை. சரியா, ஜெயகாந்தன் பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் செகண்ட். ஸோ தமிழில் ஞானபீட விருது வாங்கிய 2வது நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன். ஃபர்ஸ்ட் வந்து அகிலன், ஜெயகாந்தன் வந்து செகண்ட். ஜெயகாந்தன் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த புக்குக்காண்டி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது வந்து ஜெயகாந்தன். அப்ப அகிலன் வந்து தமிழ் ஞானபீட விருது அந்த எந்த புக்கு வாங்கியிருக்காருன்னா சித்திரப்பாவை புக்குக்கு. ஜெயகாந்தன் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. எந்த புக்குக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்ப தமிழ் ஞானபீட விருது வாங்கியவர் 2 பேர். ஒண்ணு வந்து அகிலன் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ஜெயகாந்தன். சரியா, சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சங்ககால மக்களின் திருமண முறைகள், திருமண முறைகள் இது எதுன்னு பாத்தீங்கன்னா சங்ககால மக்களின் அகநானூறு. சங்ககால மக்களின் மனமுறைகளை கூறும் நூல் வந்து அகநானூறு. இந்த அகநானூறு பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா குடவோலை முறை. சரி, குடவோலை முறை இருக்குல்ல, அந்த குடவோலை முறையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் சங்ககால வரலாற்று செய்திகள், சங்க காலத்தில் உள்ள வரலாற்று செய்திகள் பத்தியும் அதே மாதிரி குடவோலை முறை. இப்ப நம்ம குடவோலை முறைனா உருத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரத்தில் உள்ள பராந்தக சோழனின் உருத்திரமேரூர் கல்வெட்டுல அந்த குடவோலை முறையை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த குடவோலை முறையை பத்தி, தேர்தல் முறையை பத்தி கூறும் நூலும் அகநானூறு தான். அதே மாதிரி வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் நூலும் அகநானூறு தான். சரியா, இது எல்லாமே முக்கியம். அகநானூறு இந்த 2 பாயிண்ட் பண்ண வச்சுக்கோ, 3 பாயிண்ட் மொத்தம். ஒண்ணு சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் அகநானூறு. இன்னொன்னு குடவோலை முறை தேர்தல் முறையை குறிப்பிடும் நூல் அகநானூறு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களிலே அதிக அளவு வரலாற்று செய்திகளை கூறும் நூலும் அகநானூறு தான். சரி, அப்ப இந்த 3 செய்தி வந்து இந்த அகநானூரை பத்தி நான் வச்சுக்கோம். அடுத்து செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. செல்வம் சகடகால் போல் வரும் என்று கூறும் நூல் நாலடியார். சரியா, நாலடியார். செல்வம் சகடகால் போல் கூறும் நூல் வந்து நாலடியார். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை எந்த மாவட்ட கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உருத்திரமேரூர் பராந்தக சோழன் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்திரமேரூர் கல்வெட்டு எங்க இருக்கா? காஞ்சிபுரத்துல இருக்கு. இதை பத்தி பேசுறதுதான் எதுனா அகநானூறு. சரியா,
குடவோலை முறையை பத்தி பேசினா அகநானூறு. அந்த குடவோலை முறை எங்க இருக்குன்னா உருத்திரமேரூர் கல்வெட்டு, பராந்தக சோழன் உருத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்துல வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிபப்ளிக் டேல குடியரசு தின விழாவில் நம்ம அணிவகுப்பு வந்து பண்ணோம். தமிழ்நாடு வந்து அணிவகுப்பு, அந்த வாகனத்தின் பேரு தீம் வந்து இதுதான். சரி, அந்த வாகனத்தின் உட்கருப்பொருள் வந்து என்னது, அது உருத்திரமேரூர் கல்வெட்டு தான். சரி, குடவோலை முறை உருத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழன். சரியா, அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்கறாங்க. எந்த வினை சரியாக பொருந்தவில்லை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மன்னனை பத்தி பாத்துருவோம். இந்த டேப்ல காலம் ரொம்ப முக்கியம், இந்த டேப்ல காலம். சரியா, அதனால என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டேப்ல காலத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேகன். பேகன் வந்து பழனிமலை. சரி, பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, திருமுடிக்காரை மலையமாநாடு, ஆயண்டிரன் புதியமலை, அதியமான் தகடூர், நல்லி கண்டீரமலை, வல்வில் ஓரி, கொல்லிமலை. சரியா, இதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாரி வந்து பரம்புமலை கரெக்ட் தான். சரி, பாரி வந்து பரம்புமலை கரெக்ட். ஸோ கரெக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, பழனிமலையும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், பேகன் வந்து பழனிமலை. சரியா, வேட்டுவன். ஸோ வேட்டுவன் பாத்தீங்கன்னா கோடை மலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆய் வந்து குதிரை மலைன்னு கொடுத்துருக்காங்க. ஆய் என்னது பொதிகை மலை. அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. வேட்டுவன் வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது விட்டுருங்க, தெரியாதுன்னு விட்டுருங்க. ஆனா ஆய் வந்து உங்களுக்கு தெரியும். ஆய் வந்து என்னது, ஆய் வந்து ஆய் அண்டிரன் வந்து பொதிகை மலை. ஆனா இங்க வந்து என்ன கொடுத்து குதிரை மலைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அப்ப ஆய் அண்டிரன் பொதிகை மலை தான் கரெக்ட். 4வது வந்து தப்பு. சரியா, அப்ப ஆன்சர் வந்து 4. இதுல 4 தான் தப்பு. கீழே ஒன்று எந்த இணை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா 4வது இணை தான் சரியாக பொருந்தவில்லை. ஆய் வந்து பொதிகை மலை வந்து வரணும். இந்த மலையை பார்த்துக்கோங்க, பேகன் பழனிமலை. ஸோ பேகன் பழனிமலை எப்படி நான் வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா பழனில யாருக்கும் முருகன் வந்து இருப்பாங்க. சரி, முருகன் வந்து இருப்பாரு. முருகனை கண்டா பேய் வந்து பயப்படும். எப்பயுமே சாமியை பார்த்தா பேய் வந்து பயப்படும்ல. ஸோ அப்ப பேகன். ஸோ பேகனை பேய்ன்னு நான் வச்சுக்கோங்க. பழனிமலை முருகன் வந்து இருப்பாரு. ஸோ பேகன் பழனிமலை. அதே மாதிரி பாரி பரம்புமலை. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பாரி. ஸோ பாரி பரம்பு ரீரா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ரைமிங் வருதா, பாரி பரம்பு. சரியா, பேகன் பழனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமுடிக்காரி மலையமாநாடு. ஸோ திருமுடிக்காரி மலையமாநாடு. ஸோ திருமுடிக்காரி அப்படின்னா ஒரு காளி மாதிரி நான் வச்சுக்கோங்க. திருமுடிக்காரி அப்படின்னா காளி. அங்க எங்க இருப்பாங்க, மலையில இருப்பாங்க. சரி, மலையில இருப்பாங்க. அது மாதிரி ஆய் அண்டிரன் புதியமலை. ஆய் அண்டிரன். சரி, நீங்க பொதிகை டிவி பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடி காலத்துல பொதிகை டிவி அது வந்து இப்ப இல்ல. ஆனா இப்ப பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, பொதிகை டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க. அப்ப ஆய் அண்டிரன் புதியமலை. சரி, அப்போ ஆய் அப்படின்னா பொதிகை மலை. அதியமான் தகடூர், இது உங்களுக்கு தெரியும். அதியமான் தகடூர். அது மாதிரி நல்லி வந்து கண்டீரமலை. நல்லி கண்டீரமலை, வல்வில் ஓரி கொல்லிமலை. வல்வில் கொல்லி. ஸோ வில்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. வில்லி நான் வச்சுக்கோங்க. வல்வில் ஓரியில வில்ல நான் வச்சுக்கோங்க. கொல்லியில லீய நான் வச்சுக்கோங்க. வில்லி. அங்க வில்லு, இங்க லீ, வில்லி. சரியா, வல்வில் ஓரி கொல்லிமலை. பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, திருமுடிக்காரி மலையமாநாடு, ஆய் அண்டிரன் புதியமலை, அதியமான் தகடூர், அதே மாதிரி நல்லி கண்டீரமலை. அந்த நல்லி வந்து நான் வச்சுக்காட்டியும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் நான் வச்சுட்டு ஈஸியா இருக்கும். வல்வில் ஓரி வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை, வில்லி. சரியா, வல்வில்ல வில், கொல்லிலலி, வில்லி, கொல்லிமலை. சரி, இந்த அரசன் வந்து நான் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நடமாட கோயில் நம்பருக்கென்று ஈயல் படமாட கோயில் பகவருக்கு அதுவும் அது ஆமே என்று திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து எதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது. என்னடா பெரிய லைனா இருக்கு, நம்ம ஒண்ணுமே படிக்கலைன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. யாருமே படிச்சிட மாட்டாங்க. சரி, அதனால எனக்கு காமன் நாலேஜ் வச்சு நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் பாருங்க. இறைவனுக்கு படைப்பது மனிதனுக்கு போய் சேரும் கேட்கறாங்க. இறைவனுக்கு படைப்பது மனிதனுக்கு போய் சேரும். இது ஆக்சுவலா எல்லாருக்கும் சொல்றது. ஸோ நீங்க மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க இறைவனுக்கு வந்து செய்யற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அன்னதானம் வந்து போடுறாங்க. கோயில் அன்னதானம் ஏன் போடுறாங்க, மனிதனுக்கு போட்ட அன்னதானம் போட்டா இறைவனுக்கு வந்து போய் சேரும்னு சொல்றாங்க. இது கரெக்டா இருக்கு, சான்ஸ் இருக்கு. சரியா, அடுத்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனை சேரும். இந்த இது இங்க கேள்விப்பட்டிருக்கோம். மனிதனை கொடுப்பது இறைவனுக்கு சேரும், தப்பு. அடுத்து மனிதனுக்கு உதவுவது இறைவனை அடையும் வழி என்று. மனிதனுக்கு உதவுவது இறைவனை அடையும் வழி அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தது தப்பு. இது வந்து வழிதான். சரியா, மனிதனுக்கு உதவுனா இறைவனுக்கு வந்து உதவுற மாதிரிதான் இது. அப்ப வழி என்றுன்னு சொல்றாங்க, இது தப்பு. ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரு. அடுத்து இறைவனை அடைய இறைவனுக்கு படைத்தலே நன்று. இது வந்து கான்ட்ராக்ட் ஸ்டேட்மெண்ட். இறைவனுக்கு படைக்கிறது இறைவனை அடைய இறைவனுக்கு படைக்கிறதா இல்ல, இறைவனை அடைய யாருக்கு படைக்கணும், மனிதனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரும். அப்ப ஆன்சர் வந்து ஏ. சரியா, இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். நீங்க இந்த வரியை பார்த்து இது யாருக்குமே தெரியாது. இந்த வரி வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுற 10 லட்சம் பேருக்குமே தெரியாது. இப்போ குரூப் 4னா 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. 20 லட்சம் பேருக்கு இதெல்லாம் தெரியாது இந்த வரியை வந்து. சரியா,
அப்ப தெரியாத வரியை நீங்க எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். 4 ஆப்ஷன் பொறுமையா ரீட் பண்ணுங்க. இந்த 3 ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் பண்ணிடுவேன் நீங்க படிக்காட்டியும். சரி, அப்ப ஆப்ஷன் வந்து இதுதான். இறைவனுக்கு படைப்பது மனிதனை போய் சேரும், மனிதனுக்கு போய் சேரும். சரியா? அடுத்து பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையவைன்னு கேட்கிறாங்க. பள்ளமடை ஆண்டாள். ஆண்டாள் எழுதின திருப்பாவை, அந்த 30 திருப்பாவை இருக்கும். இந்த 30 திருப்பாவை தான் பள்ளமடைன்னு சொல்லுவோம். ஆண்டாளோட தந்தை பெயர் வந்து பெரியாழ்வார். பெரியாழ்வார் வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். இந்த ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் வைத்த பெயர் பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. இது வந்து பாத்துக்கோங்க. அந்த பள்ளமடை என்று அழைக்கப்படும் பாசுரங்கள் வந்து ஆண்டாள், அந்த ஆண்டாள் ஆழ்வாருடைய ஆண்டாள். ஸோ 12 மொத்த ஆழ்வார் வந்து 12 பேர். இந்த 12 பேர்ல ஒரே ஒரு ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஆண்டாள். சரி, அந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களை பத்தி பாடும் நூல் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் எல்லாம் கலந்து பாடினதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். இதை தொகுத்தவர் யாருன்னா நாதமணி அவர்கள். தொகுத்தவர் நாதமணி அவர்கள். நான் வச்சுக்கோங்க, இதனை அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்ல. அடுத்து மருதம். மருதம் நெய்தல் பாலை முல்லை. நான் 5 சொல்லணும்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அது மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதி. அதனால யார் வருவான்னு பாத்தீங்கன்னா இந்திரன். சரியா? சரி. சோ நெய்தல் வந்து யாருன்னா தெரிஞ்சு பாருங்க. நெய்தல் வந்து கொற்றவை. சரி, நெய்தல் வந்து வருணன். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் கண்டிப்பா தண்ணி வந்து தேவை, வருணன். சரியா? பாலை வந்து கொற்றவை. பாலை கொற்றவை காளி. பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதியிலும் அந்த யாரு இறைவன், எந்த இறைவனை வழிபடுவாங்கன்னா கொற்றவைய வழிபடுவாங்க. முல்லை காடு. காடுனா யார் இருப்பா? அதாவது விஷ்ணு. பெருமாள் விஷ்ணு தான் இருப்பாங்க. மாயோன். முல்லைக்கு வந்து மாயோன். சரியா? முல்லைக்கு வந்து மாயோன். மருதத்துக்கு வந்து இந்திரன். மருதத்துக்கு வந்து இந்திரன். மருதத்தினை இந்திரன். சரி, அப்ப மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், முல்லை பாலை வந்து கொற்றவை, முல்லை வந்து மாயோன். சரி, முல்லை வந்து மாயோன். 2 1 4 3. 2 1 4 3. சரியா? முல்லை வந்து மாயம். இதை பாத்துக்கோங்க. அதே மாதிரி மருத நிலத்துல கொண்டாடும் விழா தான் இந்திர விழா. இது நான் வச்சுக்கோங்க. மருத நிலத்துல கொண்டாடும் விழா இந்திர விழா. மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதியும், அங்க வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதியும் இந்திரன் தான் கடவுள். அந்த இந்திரன் கடவுளை வச்சு கொண்டாடுற விழா தான் இந்திர விழா. மருத திணையில கொண்டாடுற விழா தான் இந்திர விழா. சரியா? இது பாருங்க, இதுவுமே நீங்க பயந்துருவீங்க. இந்த கொஸ்டின் பார்த்து ஈஸியா இருக்கும் பாருங்க. போர்த்தலை மிகுந்த ஈரையம் 11 துப்புத்துறை போகிய துணிவுடை ஆண்மை அக்குரன் அணைய கைவன்மையே இப்பாடல் வரிகள் குறிப்பிடும் ஆய்வு எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? ஆய்வு கருத்துன்னு கேட்கிறாங்க. ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழிலே எழுதப்பட்டுவிட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கௌரவர்களை பற்றி குறிப்பிடுகின்றது. அக்குரன் என்ற குடைவல்லல் கௌரவர்களோடு சமாதானம் பேச தூது சென்ற வரலாறு. இதுல எது பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இதுதான் வரும். சரியா? அப்ப இந்த யூனிட் 8ல பொறுத்தளவு ஒண்ணு வந்து இப்ப வந்து ட்ரிக்ஸ் பார்த்தோம். என்னென்ன ட்ரிக்ஸ் பார்த்தோம்? திருக்குறள், தொல்காப்பியம். இந்த 2 நூல்ல ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கண்டிப்பா வந்து போட்டுருங்க. இல்லாட்டி 2மே இருந்தா யோசிங்க. அந்த திருக்குறள் அந்த இது பார்த்தோம்ல, தொல்காப்பியம் அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். 2மே இருந்ததுனால திருக்குறள் எலிமினேட் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி பாருங்க, அது ஒரு ட்ரிக். அதே மாதிரி இங்க வந்து பெரியது வந்துச்சுன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல பெரியது வந்துச்சுன்னா இது. அதே மாதிரி 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். சரி, அப்ப 3 ட்ரிக்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இது வந்து பார்த்துக்கோம். அடுத்து சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிக்கின்றது? அம்பனம். இதுவுமே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க. எண்ணெய் அளவை குறிக்கும், எண்ணெய் அளவை குறிக்கும், நெல் அளவை குறிக்கும், கிராம நிர்வாக அதிகாரியின் பெயர், படைநிலையை குறிக்கும் சொல். இது எல்லாமே பாருங்க அளவு. 4 ஆப்ஷன்ல இது 2 சிமிலரா இருக்கு பாத்தீங்கன்னா அளவு. அப்ப இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் இது வந்து ஆன்சரா இருக்கணும். அப்ப இது வந்து ஆன்சர் இல்ல. சரியா? சிடி ஆன்சர் இல்ல. ஒண்ணு எண்ணெய் அளவை குறிக்கும் சொல், இல்லாட்டி நெல் அளவை குறிக்கும் சொல். நம்ம சங்க காலத்துலாம் எந்த சொல்ல வந்து அதிகமா பயன்படுத்துவோம்? நெல்லை தான் பயன்படுத்துவோம். நெல் அளவை குறிப்பது தான் இதுக்கு வந்து ஆன்சர். இது இந்த அம்பனம்ன்ற சொல்லு வந்து எங்கேயோ ஒரு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரி, ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப இந்த அளவை இதுல 2மே அளவு இருக்கு. அப்ப A ஒண்ணு இருக்கணும், இல்லாட்டி B இருக்கணும். இந்த அளவுல சங்க காலத்துல எந்த சொல்லுதான் அதிகம் பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா நெல்லுன்ற சொல்லுதான் அதிகம் பயன்படுத்துவோம். அப்ப நெல்லு தான் ஆன்சர் இருக்கு. சரியா? அடுத்து முட்டாது கொடுத்த முனை விலங்கு தரக்கை துளிமலை பொழியும் விழிந்துழிஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன். இந்த கொஸ்டின் பாருங்க ஈஸியா இந்த வந்து நீங்க ஆன்சரே தெரியாட்டி ஈஸியா வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டு வந்து யாருமே எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆக்சுவலா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கே இந்த பாட்டை பத்தி தெரியாது. சரி, ஆனா இதுலயே ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க. ஸோ நலிமலை இருக்கா? அப்ப ஆன்சர் வந்து நல்லி. அவ்வளவுதான். சிறுபாநாட்டு படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளல் யாருன்னு கேட்கிறாங்க.
கடையல் வள்ளல்னா இப்பதான் பார்த்தோம்ல, காரி, பாரி, காரி, நல்லி, ஆய், இந்த மாதிரி பார்த்தோம்ல அதுதான். ஸோ அப்ப நல்லி. ஸோ நல்லி இது வந்து கொல்லிமலை. கொல்லிமலை ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை. சரியா, இதுவே நான் வச்சுக்கோங்க கொல்லிமலை. இந்த மாதிரி படிக்கிறப்ப நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு. அப்ப கொல்லிமலை தான் இதுக்கு வந்து இவர் வந்து ஆட்சி செய்த பகுதி. அப்ப இந்த பாட்டுல ஆன்சர் இருப்பாங்க நல்லி, நலிமலை, நல்லி. சரியா, நலிமலை, நல்லி. மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யான்னு கேட்கிறான். மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் இளம்பெருவருதி, முடந்திருமாறன், முதுகுடும்பி பெருவருதி, நெடுஞ்செழியன். ஸோ 11th எத்திக்ஸ் புக்ல இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இருக்கு. இந்த ஃப்ளோ சார்ட்ல இருந்து வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்டுருக்காங்க. முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ சார்ட் வந்து முச்சங்கங்கள்ல முதல் சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் சொல்லிட்டு 3 சங்கம் வந்து நடந்திருக்கு. முதல் சங்கத்துல தென்மதுரையில நடந்திருக்கு. இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்துல நடந்திருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. இடைச்சங்கம் வந்து கபாடபுரம், கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை, இப்ப இருக்கிற மதுரையில கடைச்சங்கம். அப்போ முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் பாத்தீங்கன்னா இன்றைய மதுரை. சரியா, இந்த முதற் சங்கத்தை வந்து நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சின வழுதி. காய்ச்சின வழுதி தான் முதற் சங்கத்தை நிறுவியவர். அப்ப அடுத்து இரண்டாவது சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேண்டார் செழியன். சரி, வேண்டார் செழியன். மூன்றாவது சங்கம் கடைச்சங்கத்தை நிறுவியவர் முடத்திருமாறன். சரியா, இப்போ முதற் சங்கம் யாருன்னா காய்ச்சின வழுதி, இரண்டாவது சங்கம் வந்து வேண்டேர் செழியன், மூன்றாவது சங்கம் வந்து முடத்திருமாறன். அப்ப இந்த இடத்துல மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யாருன்னா முடத்திருமாறன். சரியா, முதல் சங்கம் தென்மதுரை, இரண்டாவது சங்கம் கடைச்சங்கம் பாத்தீங்கன்னா இடைச்சங்கம் பாத்தீங்கன்னா கபாடபுரம், கடைச்சங்கம் பாத்தீங்கன்னா தென்மதுரை. அப்ப முதற் சங்கம் வந்து காய்ச்சின வழுதி, இடைச்சங்கம் வந்து வேண்டர் செழியன், கடைச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா முடத்திருமாறன். சரி, முடத்திருமாறன் ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த ஃப்ளோ சார்ட் வந்து அடிக்கடி கொஸ்டின் வந்து வரும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்கு, அதை அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து புத்தமித்திரர். புத்தமித்திரர் வீரசோழியம். சரியா, அடுத்து எனக்கு தெரிஞ்சது மட்டும் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜெயகொண்டார் கலிங்கத்து பரணி, இது வந்து படிச்சிருப்பீங்க. திருமூலர் திருமந்திரம், ஆட்டோமேட்டிக்கா அமிர்த சாகரம் யாப்பெருங்கலம். சரி, அமிர்த சாகனார் யாப்பெருங்கலம். அப்ப புத்தமித்திரர் வீரசோழியம், அமிர்த சாகனார் யாப்பெருங்கலம், ஜெயகொண்டார் கலிங்கத்து பரணி, திருமூலர் திருமந்திரம். சரி, திருமூலர் வந்து திருமந்திரம். இது வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்து கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி என்ன? இதுவுமே நீங்க கொஞ்சம் யோசிச்சா நீங்க கம்பராமாயணம் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த யூனிட் 8 படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ராமாயணம் மகாபாரதம்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியா, கண்டிப்பா கொஸ்டின் வந்து குரூப் 1ல மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால இந்த வரி பாருங்க, கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த ஒரு செய்தி வந்து இருக்கு ராமாயணத்துல. அதாவது மோட்சம் கொடுக்கறது. ராமர் வந்து மோட்சம் கொடுப்பாரு. 2 இது. ஒண்ணு கைவண்ணம் அங்கு கண்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா சீதையை வந்து பொண்ணு பார்க்க போறப்ப வில்ல வந்து உடைப்பார் கையால வில்ல உடைக்கிறது. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அகலிகை சாபம் தீர்த்தது. அகலிகை தலைமையில காலை வச்சு சாபம் வந்து தீர்த்திருப்பார். இது வந்து கால் வண்ணம் இங்கு கண்டேன். அப்ப கைவண்ணம் அங்கு கண்டேனுக்கு ராமன் வில்லொடித்தது, கால் வண்ணம் இங்கு கண்டேனுக்கு பாத்தீங்கன்னா அகலிகை சாப விமோசனம் பெற்றது. அப்ப ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்ட். இந்த தாடகை புரிந்தது, ராவணனை வென்றது வந்து தப்பு. சரி, இதெல்லாம் நீங்க ராமாயணம் கொஞ்சம் தெரிஞ்சது, ஓரளவு ரொம்ப டீப்பான தேவையில்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. ராமாயணம்னா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அடுத்து பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்த்தல் அதனும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி எதுன்னு கேட்கிறாங்க. இதுனா யாருக்குமே தெரியாது. புறநானூறு தலைகீழ நின்று படிச்சவங்களுக்கும் தெரியாது. சரியா, இதுனா எப்படி கெஸ் பண்ண, நான் ஈஸியா கெஸ் பண்ணான்னு பாருங்க. 4 ஆப்ஷன் பாருங்க. யாண்டு பலவாக நரையில ஆகுதல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி செகண்ட் ஆப்ஷன், யாதும் ஊரே யாவும் கேளீர் 3வது ஆப்ஷன், ஈனணிகிறத்தால் இலத்தின்று அதன் எதிர் 4வது ஆப்ஷன். சரி, இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரி எதுன்னு பாருங்க. எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது யாரு சொன்னதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து சொல்லுங்க. இந்த வரி யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு இது யாரு சொன்னது? ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வரியை வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், சமைச்ச புக்கில் உங்களுக்கு இருக்கு, அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே என இந்த வரியுமே கேட்கலாம். இந்த 2 வரி கொடுத்துட்டு எந்த நூல்னா புறநானூற்று பாடல். சரியா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே எனும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. இது கேட்கலாம். இந்த வரிக்கு இது இந்த முதல் அடி எதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். இது வந்து முதல் அடின்னு சொல்றாங்க, இந்த பாட்டுக்கு முதல் அடி. சரியா, அதுதான் ஈஸியான கொஸ்டின். அது ஈஸியான கொஸ்டினை நீங்க யோசிச்சு போடணும். 4 ஆப்ஷன்ல எது தெரிஞ்ச வரியா இருக்குன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச வரி. நீங்க டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இந்த பாடல் வரியை பார்த்துட்டு ஐயோ இது நம்ம படிக்கலையே விட்டுட்டு போயிடுவோம்னு யோசிக்க கூடாது. சரியா, இந்த பாடல் வரியை படிச்சுட்டு ஆப்ஷனை படிங்க. இந்த ஆப்ஷன்ல எது தெரிஞ்ச ஆப்ஷன் இருக்கும் அதுதான் ஆன்சர் வந்து. அடுத்து
மன்றம். மன்றம், சப்தங்கா, எண்பராயம், பொதியியல். இந்த எண்பராயம் ஐம்பெருங்குழு பார்த்தோமா, நிர்வாக குழுன்னு பார்த்தோமா, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. எண்பராயம் வந்து நிர்வாக குழு. சரியா? மன்றம். மன்றம், சப்தங்கா. சப்தம் அப்படின்னா 7 சுரங்கள் சொல்லுவோம்ல, 7 சுரங்கள். சப்தங்கா அப்படின்னா 7 பிரிவுகள். சரியா? மன்றம் அப்படின்னா கூடுகை நடத்தையும் இடம். பொதியியல் அப்படின்னா பொது இடம். பொதியியல் பொது இடம். இதெல்லாம் நீங்க ஈஸியா போடலாம். பொதியியல் பொது இடம். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதியியல் பொது இடம் வந்து மேட்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். அந்த மாதிரிதான் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் நான் எடுக்கல. மேட்ச் ஃபாலோயிங் மட்டும் பண்ணிட்டோம் நம்ம. மன்றம் வந்து கூடுதல் நடத்தும் இடம், சப்தங்கா வந்து 7 பிரிவுகள், எண்பராயம் நிர்வாக குழு, பொதியியல் வந்து பொது இடம். சரியா? அடுத்து தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. தமிழர்களின் வேதம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா நாலடியார். வேளாண் வேதம். வேளாண் வேதம். சரியா? வேளாண் வேதம் வந்து நாலடியார். தமிழர்களின் வேதம் பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் தான் தமிழர்களின் வேதம். சரி, இந்த கொஸ்டின் வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என தொடர்ந்து குறுந்தொகை பாடலின் 2வது அடி எதுன்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி முதல் அடி 2வது அடின்னு பார்த்துக்கோங்க. இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை, இந்த வரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த வரி வந்து கொடுக்கலாம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, இதுதான் 2வது அடி. சரி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இதனால நீங்க தமிழ் புக்ல பொது தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ வந்து எந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகையில இடம்பெற்று. சரியா? அடுத்து திராவிட மொழிகளுள் பழமையானது எதுன்னு கேட்காங்க. திராவிட மொழிகளுள் பழமையானது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ். தமிழ்நாட்டுல இருக்கும். அப்ப டிஎன்பிசியில எதை பத்தி கேட்பாங்க? தமிழை பத்தி கேட்க போறாங்க. வேற எதை பத்தி கேட்க போறாங்க? சரியா? அப்ப திராவிட மொழிகள் வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு தென் திராவிட மொழி, இன்னொன்னு நடு திராவிட மொழி, இன்னொன்னு வட திராவிட மொழின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறோம். இந்த தென் திராவிட மொழியில மொத்தம் 8 மொழி இருக்கு. ஒண்ணு தமிழ், மலையாளம், குடகு, தோடா, வடகா, கன்னடம், துளு, 8 மொழிகள். நடு திராவிட மொழிகள்லாம் 11 மொழிகள் இருக்கு. வட திராவிட மொழியில 3 மொழிகள் இருக்கு. என்னன்னா குருக், மால்டோ, பிராகுய். சரி, குருக், மால்டோ, பிராகுயின்னு சொல்லிட்டு 3 வடமொழிகள். இப்போ வட திராவிட மொழிகள் வந்து இது கேட்கலாம், உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. வட திராவிட மொழிகள் குருக், மால்டோ, பிராகுய் 3 வட திராவிட மொழிகள், 8 தென் திராவிட மொழிகள், 11 நடு திராவிட மொழி. இந்த 11 வந்து நீங்க தேவையில்லை. 11 வந்து என்ன பண்ணிக்க தேவையில்லைன்னா நான் வச்சுக்க தேவையில்லை. இந்த தென் திராவிட மொழிகள் வந்து தமிழ் வந்து நான் வச்சுக்கோங்க. சரி, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, தோடா, துளு, படகா. சரி, வட திராவிட மொழி 3, குருக், மால்டோ, பிராகுய். சரியா? பார்த்துக்கலாம். திராவிட மொழியில் பழமையானது தமிழ், தமிழ் மொழி. அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் யாருன்னு கேட்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், நான் என்ன சொன்னேன்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். சரியா? திருக்குறள், தொல்காப்பியம் ரெண்டு சொன்னேன்னா, திருக்குறள், தொல்காப்பியம் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் நீங்க போட்டுருங்க. திருவள்ளுவர். தொல்காப்பியம் இங்க இல்ல. தொல்காப்பியம் வந்து இங்க இந்த ஆப்ஷன்ல இல்ல. திருக்குறள் எழுதின திருவள்ளுவர். ஆப்ஷன் வந்து திருவள்ளுவர். சரியா? அடுத்து தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் யாருன்னு கேட்கிறாங்க. தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் பூசலார் நாயனார். சரி, இந்த நாயனார் பத்தி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? நாயனார். அடுத்து கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டியன் மன்னன் யாருன்னு கேட்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா அந்த டேப்ல காலத்துல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் சொன்னல. அப்ப 3 முச்சங்கம் பார்த்தோம். முதற் சங்கம் வந்து தென்மதுரையிலையும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலையும், கடைச்சங்கம் இன்றைய மதுரையிலையும் நடைபெற்றிருக்கு. அப்ப இந்த கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டியன் மன்னன் யாருன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கபாடபுரம் வேண்டேர் செழியன். சரியா? வேண்டேர் செழியன். முடதிருமாறன் சொல்றாங்க. முடதிருமாறன் வந்து கடைச்சங்கம். பார்த்த முடதிருமாறன் வந்து கடைச்சங்கம். இங்க வந்து கபாடபுரம் பாத்தீங்கன்னா யார் வருவாங்கன்னா நெடுஞ்செழியன். அதாவது வேண்டேர் செழியன் சொல்லுவோம்ல, அதுதான் நெடுஞ்செழியன். வேண்டேர் செழியன் தான் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் தான் கபாடபுரம் மூழ்கடிக்கும் போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னா நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் மன்னன் கொடுத்துட்டாங்க. அப்ப பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இந்த இடத்துல வரும். சரியா? அடுத்து சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்கணும். சோழர்களின் சமூக அரசியல் இதுமே பாருங்களேன், கலிங்கத்து பரணி. சரி, கலிங்கத்து பரணி ஜெயகொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. இது பெரிய புராணம் வந்து சேக்கிலார் எழுதினது. சேக்கிலார் எழுதினது பெரிய புராணம். இதுக்கு வந்து இன்னொரு பேரு திருத்தொண்டர் புராணம் சொல்லுவோம். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார், கலிங்கத்து பரணி எழுதியவர்
ஜெயகொண்டார். சரி, அந்த கலிங்கத்து பரணியில சோழரின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இந்த திருக்குறள் சம்பந்தமே இல்லை, நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். திருக்குறள்ல இந்த சோழரின் அரசியல் இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. திருக்குறள்ன்றது ஒரு அறநூல். சரி, அங்க மனிதர்களுக்கு என்ன தேவையோ அங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த அரசியல் நிலையை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப திருக்குறள் வந்து வராது, கண்டிப்பா எலிமினேட் பண்ணிடலாம். நாளடியார் பெரிய புராணம். பெரிய புராணத்துல இந்த இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க, ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். நாளடியே அவையார், இதுவும் பத்தி பேசிருக்க மாட்டாங்க. நீங்க கெஸ் பண்ணி போடுறது கலிங்கத்து பரணி. பரணி அப்படின்னா போர். போரில் வென்ற வீரரை பாடும் நூல் தான் கலிங்கத்து பரணி. அப்ப சோழரின் சமூக அரசியல் கேட்கிறாங்க, சமூக அரசியல் நிலையை பத்தி பேசுவது கலிங்கத்து பரணி, ஜெயகொண்டார் அவர்கள். சரியா? அடுத்து, உலகம் உருண்டை வடிவானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. உலகம் உருண்டை வடிவானது என கூறிய முதல் தமிழ் நூல் முதுமொழி காஞ்சி. சரி, முதுமொழி காஞ்சி. உலகம் உருண்டை வடிவம், இதுனா அடிக்கடி ரிப்பீட்டடா உங்களுக்கு இதே கொஸ்டின் வந்து கேட்கலாம். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. சரியா? அடுத்து, வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட 8 தொகை நூல் எதுன்னு கேட்கிறாங்க. வரலாற்று செய்திகள் நாம் பார்த்தோம், அகநானூறு. வரலாற்று செய்திகள், அது 8 தொகை நூல்களிலே வரலாற்று செய்திகளை அதிகம் கொண்ட நூல் அகநானூறு. அதே மாதிரி பண்டைய திருமண முறைகளை கூறும் நூல் அகநானூறு. அதே மாதிரி குடவோலை தேர்தல் முறையை பற்றி கூறும் நூலும் அகநானூறு தான். சரி, கலித்தொகை பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பத்தி கூறும். ஏறு தழுவுதல், மாடு பிடிப்போம்ல, ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஏறு தழுவுதல் பத்தி கூறுவது கலித்தொகை. இது எப்படி நான் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, ஏறு தழுவுதல் வந்து மாடு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நீங்க களி நிறைய சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இந்த உளுந்த களி, கேப்ப களிலாம் இருக்குல்ல, அதனால நிறைய சாப்பிட்டா ஸ்ட்ராங் ஆகி மாடை வந்து நல்லா அடக்கலாம். அப்ப ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. அதே மாதிரி வரலாற்று செய்திகளை மிகுதியாக கொண்ட நூல் 8 தொகை நூல்களில் அகநானூறு. அதே மாதிரி பண்டைய தமிழ் திருமணங்களை பற்றி கூறும் நூலும் அகநானூறு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடவோலை தேர்தல் முறையை பற்றி கூறும் நூலும் அகநானூறு தான். சரியா? அடுத்து, பின்வரும் 8 தொகை நூல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்கிறாங்க. அதிகமான பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறு நூல். ஐங்குறு நூல் தான் அதிகமான பாடல்களை கொண்ட நூல். கலித்தொகை வந்து என்ன பார்த்தோம், ஏறுதல் பத்தி கூட்டுறதுதான் கலித்தொகை. சரியா? கலித்தொகை. அதே மாதிரி இன்னொன்னா வச்சுக்கோங்க, பரிபாடல். பரிபாடல் இது தமிழின் முதல் இசைப்பாடல். தமிழின் முதல் இசைப்பாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் அது பரிபாடல். சரியா? அதை நான் வச்சுக்கோங்க. நீங்க வந்து 8 தொகை நூல் அதிக பாடல்களை கொண்ட நூல் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூல். பாருங்க, யாழுலே பிறப்பிடும் யாழ்க்கு அவைதாம் என் செய்யும் குலுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து என்ன? இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வரியை பார்த்துட்டு எங்கேயுமே படிக்கலையே என்ன பண்றதுன்னு நீங்க பயப்படக்கூடாது. பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, மியூசிக் இஸ் பார்ன் இன் வீணா பட் வீணா டஸ் நாட் ஓன் இட். சரியா? ஜஸ்ட் லைக் தட் யுவர் டாட்டர் டசன்ட் பிலாங் டு யூ. இது இங்கிலீஷ்ல நல்லா பாருங்க. இந்த வரியா இது வந்து தமிழ்ல அப்படியே இங்கிலீஷ்ல கொடுத்துறேன், இதை விட்டுருங்க. இந்த வரி பாருங்க, மியூசிக் இஸ் பார்ன் இன் வீணா பட் வீணா டஸ் நாட் ஓன் இட், ஜஸ்ட் லைக் தட் யுவர் டாட்டர் டசன்ட் பிலாங் டு யூ அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த வரியோட மீனிங் பாருங்களேன், இல்வாழ்க்கையில் இசையினும் இன்பமே சேரும், இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்தில் பாசம் விலகும், இல்வாழ்க்கையில் மக்கட்பேறு மகிழ்ச்சி கொடுக்கும், திருமண நிகழ்வில் இசைக்கருவிகள் பயன்பாடு இருக்கும். இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை பார்த்து இங்க தமிழ் ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா? யுவர் டாட்டர் டஸ் நாட் பிலாங் டு யூ கேட்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடம் எடுத்து பாசம் விளங்கும். அப்ப ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அது பிறந்த வீட்டோட பாசம் வந்து போயிடும். அப்ப புகுந்த வீட்டுக்கு தான் அவங்க வந்து காலகாலமா புகுந்த வீட்டுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அங்க வந்து போகணும். சரியா? புகுந்த வீட்டு பாசம் தான் இருக்குமே தவிர பிறந்த வீட்டு பாசம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுதான் இங்க கொடுக்குறாங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல பாருங்க, இந்த வரி அப்படியே இருக்கும். த டாட்டர் டஸ் நாட் பிலாங். ஒரு டாக்டர் வந்து மேரேஜ் ஆகி போறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிறந்த வீடோட புகுந்த வீட்டுக்கு தான் அவங்க வந்து அதிகமா பாசம் வந்து இருக்கும். அதுதான் இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த இடத்து பாசம் விலகும். ஸோ யூனிட் 8 பொறுத்தளவு இந்த மாதிரி பாட்டுலாம் வந்தா இங்கிலீஷ்லயே நீங்க வாசிச்சு பாருங்க. இங்கிலீஷ்லயே வாசிச்சு பாருங்க, தமிழ்லயே வாசிச்சு பாருங்க. தமிழ்ல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிராக்கெட்லாம் தமிழ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா பாடல் கொடுத்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்தா அந்த இங்கிலீஷ்ல என்ன மீனிங் இருக்கோ அதை வந்து தமிழ்ல கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த இங்கிலீஷ் வரியை வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சீன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரி, இந்த மாதிரிதான் இந்த பாடல் வரிகள் தான் தெரியாத கொஸ்டினா நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். சரியா? சங்ககால சேரர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்கலாம். சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சரியா? சங்ககால சேரர்களின் தலைநகரம். சோழர்களின் தலைநகரம் வந்து உறையூர். சரி, உறையூர்
சோழரின் தலைநகரம். பாண்டியரின் தலைநகரம் மதுரை. பாண்டியர் பாத்தீங்கன்னா மதுரை. சரியா? அப்ப சேரரின் தலைநகரம் வஞ்சி. இது வந்து கரூர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கரூர் அப்படின்னு சொல்லலாம். சோழர்களின் தலைநகரம் உறையூர். பாண்டியர்களின் தலைநகரம் பாத்தீங்கன்னா எது? மதுரை. சரியா? இந்த 3 நாளுக்கும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யாரு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். சரியா? மாணிக்கவாசர் என்ன பாடியிருக்கோம் பாத்தீங்கன்னா, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் மாணிக்கவாசரிடம் கேட்டு பாடியதுதான் இந்த என்னது மாணிக்கவாசர். சரியா? மாணிக்கவாசி இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு பாடினதுதான் இந்த மாணிக்கவாசர் வந்து இறைவன் கேட்டு பாடியிருப்பாரு. திருமூலர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்லியிருப்பாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பார். அன்பும் சிவனும் இரண்டென்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அன்பும் சிவனும் இரண்டென்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியும் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் 2 வரியும் பாத்தீங்கன்னா திருமூலர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். சரியா? அப்பர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், திருநாவுக்கரசர் சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க. சோ அப்ப மாணிக்கவாசர் ஒரு முக்கியமான ஆள் தான். சரி, மாணிக்கவாசர். எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறது பாத்தீங்கன்னா மணிமேகலை. இதெல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட்டரா கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து, வேளாண் வேதம் என போற்றப்படும் நூல் நாலடியார். சரியா? வேளாண் வேதம். திருக்குறள் முன்னாடி பார்த்தோம், ஆப்ஷன் முன்னாடி பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். அடுத்து, தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர் கம்பர், திருவள்ளுவர். சரி, தமிழுக்கு கதி கம்பர், திருவள்ளுவர். நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு திருக்குறள் எழுதின திருவள்ளுவரோ இல்ல தொல்காப்பியம் இருந்தா கண்டிப்பா ஆன்சர் வந்து இருக்கும்னு சொன்னேன். இங்க வந்து யாருன்னா திருவள்ளுவர் இருக்காரு. அதனால இங்க வந்து ஆன்சர் வந்து கம்பர், திருவள்ளுவர். சரியா? கம்பர் கூட தெரியாது பரவாயில்ல, திருவள்ளுவர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தா போடுங்க. என்ன அப்ப இது திருவள்ளுவர். இது 3வது கொஸ்டின் இந்த மாதிரி வந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு 2வது ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இங்க வந்து 3வது ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இரவலருக்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் யாருன்னு கேட்கறாங்க. இரவலருக்கு குதிரையை நல்கிய கடையெழு வள்ளல் யாருன்னு கேட்கறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. பேகன் யாருன்னா மயிலுக்கு போர்வை தந்தவர். பேகன் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவர். பழனிமலை, பேகன் வந்து பழனிமலை தானே. பழனி வந்து முருகன் தானே. அப்ப முருகனுக்கு வந்து மயிலுக்கு வந்து போர்வை தந்த மயில், முருகன் மயில். மயிலுக்கு போர்வை தந்தவர் பாரி. பேகன். நல்லா வச்சுக்கோங்க. பாரி பரம்புமலை, முல்லை கொடியை படவுறதுக்கு தம் தேரையே தந்தவர் பாரி. பாரி பரம்புமலை தேர். தேர் வந்து எதுல கட்டுவாங்கன்னா பரம்பு, அது பிரம்புன்னு நான் வச்சுக்கோங்க. பிரம்பு கட்டணா இருக்குல்ல, அதை வச்சு தேர் வந்து கட்டுவாங்க. அப்ப பரம்பு, பாரி பரம்புமலை முல்லை கொடி படவதற்கு தம் தேரையை தந்தவர். அது திருமுடிக்காரி மலையமா நாடு. இவர் வந்து குதிரைகளை பரிசாக வழங்கியவர் யாருன்னா திருமுடிக்காரி. அப்ப காரி தான் அதுக்கு வந்து ஆன்சர். காரி, திருமுடிக்காரி. குதிரைக்கு வந்து முடி நிறைய இருக்குமா பின்னாடி, குதிரைக்கு வந்து முடி நிறைய இருக்கும்ல, அதுதான். திருமுடிக்காரி வந்து குதிரைகளை பரிசாக வழங்கியவர். அது ஆயன்றிரன் பாத்தீங்கன்னா நீலநாகத்தினுடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதியமான் பாத்தீங்கன்னா அரிய நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவர். இந்த அதியமானோட ஆட்சி செய்த பகுதி தகடூர். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. அவர் நல்லி பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவர் நல்லி. வல்வில் ஓரி யாருன்னா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசை வழங்கியவர் வந்து வல்வில் ஓரி. சரியா? இந்த அப்ப மன்னர்கள் அவர் ஆட்சி செய்த இடம் அவர் வந்து பண்ணது, அவர் பண்ண முக்கியமான விஷயம். இந்த 3யும் அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப இரவலருக்கு குதிரையை நல்கி கடையல் வள்ளல் யாருன்னா காரி. திருமுடி காரி அப்படின்னு சொல்லுவோம். குதிரைக்கு முடி நிறைய இருக்கும், அதனால திருமுடி காரி. சரியா? அடுத்து, சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கூறுவது எதுன்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க. திருக்குறள், தொல்காப்பியம் 2 புக் இருந்தா என்ன சொன்னேன்? தொல்காப்பியம் எழுதுன்னு சொன்னேன். அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் தொல்காப்பியம். சரியா? இது 4வது கொஸ்டின். இது 5வது கொஸ்டின். 4 கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டு அது 5வது கொஸ்டின். அப்ப தொல்காப்பியம், திருக்குறள் நல்லா நான் வச்சுக்கோம். 2ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் திருக்குறள் தான் ஆன்சர் ஆகும். சரியா? சாரி, தொல்காப்பியம் அல்லது திருக்குறள் 2ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா ஆப்ஷன்ல எது இருக்கோ அதுதான் ஆன்சர் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ல தொல்காப்பியம் இருக்கு. ஆன்சர். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் உரைத்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் வந்து மாணிக்கவாசர் உரைத்தார். மாணிக்கவாசர். மாணிக்கவாசர் எழுதின நூல் எதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து மாணிக்கவாசர் எழுதின நூல்.
பாவை பாடிய வாயால் கோவை பாடுகிற இறைவன் கேட்டது வந்து மாணிக்கவாசகர் கேட்டாரு. அப்படி கேட்டு மாணிக்கவாசகர் பாடினதா ஒரு நூல். அந்த நூல் எதுன்னு கமெண்ட் வந்து சொல்லுங்க, மறந்துடாங்க. சரியா? அப்ப இது வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். யூனிட் 8ல ரொம்ப அனாலிசிஸா பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் 8ல உங்களுக்கு தெரியாத கேள்வி வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுமே பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்க தான் இந்த வீடியோ பார்க்க தான் உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். யூனிட் 8 பொறுத்தவரை பயம் வந்து போகும். ஏன்னா யூனிட் 8 குரூப் 1 பாத்தீங்கன்னா 45 to 50 கொஸ்டின் யூனிட் 8லயே வந்துருது. உங்களுக்கு முன்னாடி எப்படி நம்மளுக்கு மேக்ஸ் வந்துச்சு, குரூப் 1ல மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ் மாதிரி இப்போ வந்து யூனிட் 8ல 50 கொஸ்டின் அசால்ட்டா வந்துருது. சரி, அந்த 50 கொஸ்டின் நீங்க எப்படி இது பண்ணலாம், இந்த மாதிரி பாடல் வரிகள்லாம் கேட்டா எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்த்தோம். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனா யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. சரியா? அதனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளுக்குமே கொஞ்சம் இதா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்குமே நம்மளுக்கு வந்து என்கரேஜா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.